வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தை ஜூன் 4ஆம் தேதி கொடுக்க போறாங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே நிறைய மக்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம். அதில் ஒன்று என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, உரிமை தொகை வாங்கணும் அப்படின்னா வீட்டில் யாருமே முதியோர் உதவித்தொகை வாங்கக்கூடாது. ரேஷன் கார்டில் முதியோர் பெயர் இருக்கிறதுனால அவங்களுக்கு மாத உதவித்தொகை கிடைக்கிறதுனால கலைஞர் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுடைய ரேஷன் கார்டில் முதியவர்களுடைய பெயர்களை நீக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து இது கொடுத்து பல டைம் விளக்கம் கொடுத்து உரிமை தொகை விதிமுறைகள்ல கூட தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டில் இருக்கிற முதியவர்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கிற ஏதாவது ஒரு திட்டத்துக்கு கீழே மாத ஓய்வூதியம் வாங்கினா அவங்களுக்கு உரிமை தொகை கிடைக்காது. அதாவது ஓய்வூதியம் வாங்குற முதியோர் இந்த திட்டத்தில் அப்ளிகேஷன் போட முடியாது. அதே நேரத்தில் அந்த வீட்டில் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தகுதியானவங்க இருந்தா அவங்க இந்த திட்டத்துக்கு கீழே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். பொதுமக்கள் தவறான தகவல்களை நம்பிட்டு இருக்காம அரசு கொடுத்திருக்கிற விதிமுறைகளை தெளிவாக படிச்சுட்டு உரிமை தொகைக்கு விண்ணப்பம் போடுங்க. நன்றி.